உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதை சொன்னாரோ அதை முழுமையாக இவர்கள் பேசாமல் அதில் பாதியை மட்டும் சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தை வந்து அதானி விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்புவதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து அம்பேத்கர் குறித்து அமித்ஷா எடுக்கிறாருன்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அதானி அம்பானி, அம்பானி அதானி, இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நடைமுறைப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிற எங்களை குறை சொல்லுவதற்கு வக்கற்ற இந்த காங்கிரஸ் திமுகவினர் தான் தேவையில்லாமல் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவை கார் ஏற்றி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அது யாருங்க? அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி. ஏங்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டார்களா? பாகிஸ்தான் போன்ற அண்டை தீய சக்திகளோடும் கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு காங்கிரஸ் செயல்படுகிறதா என்பதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. பாஜகவின் சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு முக்கியமாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரம் தான் இருக்குது. எதிர்க்கட்சிகள் கடுமையான தங்களது எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதை பேசினார்களோ அதை முழுமையாக பேசினால் மக்களுக்கு உண்மை தெரிய வரும். ஆனால் இங்கே பேசுகிறவங்க எல்லாமே பாதியை பேசிட்டு மீதியை பேசாமல் விடுறாங்க. இப்போது இங்கே சாப்பாடு போடப்படும் அப்படின்றது ஒரு முழுமையான வரி. நடுவில் அந்த பேப்பர் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை இணைத்து படிக்கணும். இங்கே சாப்பாடு டப்படுன்னு படித்தான்னு வச்சுக்கோங்க, அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? என்னடா முட்டாள்தனமாக இருக்குது, எல்லாத்தையும் இணைத்து முழுமையாக படிக்க வேண்டியதை ஏன் இப்படி பிரித்து பிரித்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதை சொன்னாரோ அதை முழுமையாக இவர்கள் பேசாமல் அதில் பாதியை மட்டும் சொல்கிறாங்க. அம்பேத்கர் 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 என்று சொல்வது உங்களுக்கு ஃபேஷனாக போயிடுச்சு. நீங்கள் அப்படி புலம்புவதை விட நீங்கள் கடவுளை வணங்கியிருந்தால் கூட 7 ஜென்மத்துக்கு புண்ணியத்தையாவது தேடி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்றதை இவங்க குற்றச்சாட்டை பதிய வச்சுட்டு பார்த்தீர்களா, அப்போ அம்பேத்கரே அவர் இழிவுபடுத்திட்டாருன்னு. அதுக்கு பின்னால் என்ன சொன்னார்னா, இப்படி புலம்பக்கூடிய இன்றைக்கு அம்பேத்கரை ஒரு ஃபேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு சுற்றக்கூடிய இதே காங்கிரஸ் தான் 2 முறை பாபா சாஹேப் அம்பேத்கரை தோற்கடித்தவர்கள். நீங்கள் மத்திய அமைச்சரவையில் நேருவுடைய அமைச்சரவையிலிருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை விலகுவதற்கு நிர்பந்தித்தவர்கள் நீங்கள். அதே மாதிரி ஆர்டிகிள் 370 அவர் வேண்டாம் என்று சொன்னபோது அதை வேண்டும் என்று கொண்டு வந்தது இதே காங்கிரஸ்காரர்கள். அதே மாதிரி மத்திய அமைச்சரவையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் விலகும் பொழுது அந்த அமைச்சரவையில் கேட்கிறார்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் விலகுகிறார்கள் அமைச்சர்கள் இருந்துன்னா என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்? அப்ப அவர் சொன்ன பதில் என்ன? நேரு அவர்கள் சொன்ன பதில் என்ன? ராஜாஜி அவர்கள் விலகினால் கூட ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். அம்பேத்கர் விலகுவதனால எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அப்போ இவ்வளவு கேவலப்படுத்தி அம்பேத்கர் அவர்களுடைய புகழை அவருடைய உழைப்பை அசிங்கப்படுத்தியது காங்கிரஸ். இன்றைக்கு ஏதோ புனிதர்கள் வேஷம் போட்டு அம்பேத்கரை நாங்கள் தாங்கி பிடிக்கிறோம் என்று கையில படத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் படம் காட்டுனா அதை எப்படி மக்கள் நம்புவாங்க? அதனால அமித்ஷா அவர்கள் பேசியது 100% சரி. அம்பேத்கர் அவர்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிற அந்த விதம் இருக்குது, முதல்ல அவங்க சொன்ன விதம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெரிய சர்ச்சை ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக தெரியும். அப்போ பல்வேறு விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் வந்து அதானி விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்புவதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து அம்பேத்கர் குறித்து அமித்ஷா எடுக்கிறாருன்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு ஒவ்வாத வாதங்க. நாடாளுமன்றம் என்பது ஒரு 20 நாட்கள் நடக்குதுன்னா, இப்போ இந்த நாடாளுமன்ற விவாதம் முடிந்த பிறகு இதுக்கு மேலே காங்கிரஸ் அதானி விஷயங்களை பேச மாட்டாங்களா? அதானியை எதிர்த்துக்கிட்டு வேற எந்த மாநிலத்திலையும் போய் ராகுல் காந்தி அவர்கள் பேசாமல் அதோடு நிறுத்திடுவாங்களா? இதுதான் காங்கிரஸுடைய அஜெண்டா. பார்லிமெண்ட்டில் 20 நாள் அதானியை பற்றி பேசணும், 21வது நாள் வந்துட்டு நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்திருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போ 20 நாளில் திசை மாற்றுவதற்காக இப்படிலாம் முயற்சி எடுத்தாங்கன்னு. இது முடிந்த பிறகும் வேற போனி ஆகாதுங்க. அவங்களுக்கு வேற விஷயம் கிடையாது. மத்திய அமைச்சரவையோ அல்லது ஊழல் சம்பந்தமாகவோ அல்ல நாட்டின் வளர்ச்சியில் பாஜக பின்தங்கி போகிறது என்பது சம்பந்தமாகவோ எதையும் பேச முடியாது. அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரே வாய்ப்பு என்ன? அதானி அம்பானி, அம்பானி அதானி, இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க.
இதையே புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப புதிதாக அம்பேத்கர் அவர்களை எடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த 370 வந்து அப்ராகேட் பண்ணது தவிர அம்பேத்கர் அவர்களை வந்து நிறைய விஷயங்களில் வந்து பாராட்டுறீங்கன்னு சரி புரியுது. ஆனால் வந்து அவர்களுடைய கருத்துக்களை அல்லது வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு பாரதிய ஜனதா அரசு பெரிதாக நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் பாஜக அரசில் நடக்குதுன்ற ஒரு தகவலும் இருக்கு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பகிரங்க சவால். இதுவரை பாரதத்தின் வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு, திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பட்டியல் சமூகத்திற்கு கொடுத்த மத்திய அமைச்சரவையில் உள்ள இடங்கள் இதுபோன்று வரலாற்றில் 55 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கொடுக்கவே கிடையாது. இன்றைக்கு நடந்த சம்பவம் தெரியும். எம்எல்ஏவே வந்து இந்த மாதிரி நடந்தாங்க. ஆனா அவங்களுடைய அப்பாவை கார் ஏத்தி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அது யாருங்க? அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா? இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஏங்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டார்களா? அவர் கொன்ற குற்றவாளிகள் யாருமே நடவடிக்கை எடுக்கப்படலையா? கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா? வெளியில பேசுறது அம்பேத்கர் அந்த விளிம்புநிலை மக்களுக்கு உதவினா என்ன? விளிம்புநிலை மக்களை மேல உயர்த்துவதுன்னா என்ன? அவர்களை கல்வியில, பொருளாதாரத்துல, அரசின் அதிகாரத்தில் முக்கியத்துவப்படுத்தணும். இன்றைக்கு மூன்றையும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு செய்கிறது. கல்வியில, பொருளாதாரத்துல மட்டுமல்லாமல் அரசியல் அதிகாரத்தில் இதுவரை காங்கிரஸ் தராத பிரதிநிதித்துவம். நாடு முழுக்க அதிகபட்ச பட்டியல் சமூகத்தின் கவுன்சிலர்கள் யாரா இருக்கிறாங்க? எஸ்சி சமூகத்தின் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி நாடு முழுக்க உள்ள சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக யார் பட்டியல் சமூகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில். அதிகபட்சமாக அமைச்சர்கள் இதுவரை யார் இருந்திருக்கிறார்கள், யார் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தில்? பாஜகவுடைய தலைமையிலான ஆட்சியில். நாங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கிறோமே தவிர அந்த மக்களை ஏமாற்றல. காங்கிரஸ் ஏமாற்றல. அம்பேத்கர் பற்றி பேசும் பொழுது அதாவது தலித் அல்லாதவர்கள் பேசினாங்க. இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் கூட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகிறது. அதாவது தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது அது வாக்குக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இங்கே இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. தலித் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்க முடியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அது 140 கோடி மக்கள் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய வேதம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார். இதை விட உயர்வுபடுத்தி என்ன பேச முடியும்? எப்படி இஸ்லாமியர்களுக்கு திருக்குரானோ, இந்துக்களுக்கு பகவத்கீதை இருக்கிறதோ, ராமாயணம் இருக்கிறதோ, அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு எப்படி பைபிள் இருக்கிறதோ, இந்த மூன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் அல்லது தனிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுடைய வேதம். ஆனால் ஒட்டுமொத்த பாரதத்தின் உயிர் வேதம் எதுவென்றால் அது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு என்று சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்து அதை நாங்கள் போற்றுகிறோம்னா இதை விட நீங்கள் என்னத்தை பிரதிநிதிப்படுத்த முடியும்? அப்போ ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்த பாரத பிரதமர் பேசுவதனால அவரை புறக்கணிச்சிடலாமா? பாபா சாஹேப் அம்பேத்கரை எதுக்கு நீங்கள் தலித் வட்டத்துக்குள்ளே இணைக்கிறீங்க? வெறும் பட்டியல் சமூகத்திற்கு மட்டும்தான் அவர் ஏன் சொல்றீங்க? அவர் அனைவருக்குமானவர். அவர் கொடுத்த இந்த சட்டங்கள் என்பது அனைவருக்குமானது. அவருடைய பார்வை என்பது அனைவருக்குமானது. அவருடைய நோக்கம் என்பது இந்த தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த தேசம் சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியில் நாங்கள் காட்டி கொடுக்கிறோம். அப்ப நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற எங்களை குறை சொல்லுவதற்கு வக்கற்ற இந்த காங்கிரஸ் திமுகவினர் தான் தேவையில்லாமல் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இது இன்னொரு 2 நாளைக்கு அதிகபட்சமாக இந்த மீடியாக்களில் போகுமே தவிர அதற்கு அடுத்து இவர்கள் மீண்டும் அதே அதானியும் அம்பானியும் கையில் எடுப்பார்கள். நாங்கள் எங்களுடைய மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபடுறோம். 2026-27 எல்லாம் பாரதம் என்பது உலகின் பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது திரு நரேந்திர மோடி அவர்களின் இலக்கு. 5வது இடத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 55 வருஷத்தில் 11வது இடத்திலே தான் இருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். எங்களின் நோக்கம் என்பது வளர்ச்சி. பாரதத்தை பின்னுக்கு தள்ள பயங்கரவாத சக்திகளோடும் அல்லது பாகிஸ்தான் போன்ற அண்டை தீய சக்திகளோடும் கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு காங்கிரஸ் செயல்படுகிறதா என்பதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு. இல்லை இது ஏதாவது பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பின்னடைவோ அல்லது ஏதாவது சம்பவங்கள் ஏற்ற உடனே பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. பாகிஸ்தான் நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய நாடு இல்லையே, சீனா நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய நாடு இல்லையே. நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். நம்முடைய உள்நாட்டில் எவ்வாறாவது குழப்பம் கொண்டு வரணும், நாட்டில் ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடாது, அமைதி நிலவக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்பியூட்ல இருக்கணும்னு விரும்புகிற நாடு தானே பாகிஸ்தானும் சீனாவும். அப்ப இவர்களை நாம எச்சரிக்கையாக தான் கையாளணும். இவர்கள் எதிரிகளை எதிரிகளாகத்தான் பார்க்கணும். அவர்களை என்னதான் நீங்கள் அரவணைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பின்னால முதுகுல குத்துவாங்க. உஷாரா இருக்கணும் என்பது எங்களுடைய நிலை.